ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக விஜய் டிவியில் நம்பர் ஒன் பொசிஷனில் அச்சாணி போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சிறகடிக்க ஆசை. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு சீரியல். அதுலேயும் மீனா அந்த எபிசோடை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. டைம் தான் இருக்க மாட்டேங்குது ரெகுலராக வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு. என்னென்னா பசங்களுக்கு எக்ஸாம் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீனாவோட அந்த ஃபயரான ஒரு எபிசோட். இது அப்படியே மெயின்டைன் பண்ணலாமே நம்ம மீனா. ஏன்னா அடிக்கடிக்கு மாமியார் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் பொறுத்துட்டு டாலரேட் பண்ணிவிட்டு அவங்க இருக்கணும்? கொஞ்சம் கேட்க வேண்டிய விட்டு கொடுத்துட்டு போக வேண்டாம். ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஃபயராக இருந்துச்சு நம்ம மீனாவோட அந்த ஆவேசமான பேச்சு. அதுலேயும் இனிமே என் உடம்புல நெகன்னு ஒன்று ஏறணும்னா அது என் புருஷன் வாங்கி கொடுத்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அப்கமிங் அந்த எபிசோட்க்கு நல்ல ஒரு டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அப்கமிங்கில் நம்மளோட மீனாவோட தம்பி இருக்கார் இல்லையா, ரீசெண்டாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஓகேவா இருக்கார் போல இருக்கு. மறுபடியும் ஷூட்டிங் வந்துட்டார் நம்மளோட சிறகடிக்க ஆசைக்கு. மீனாவோட வீட்டுக்கு தான் வராரு போல இருக்கு. அப்கமிங் ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் திருட்டு பையன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி மாமியார் எப்பயும் போல் பேசுகிறதெல்லாம் நடக்கும். அவர் வேற திருட்டு பையன் ஏற்கனவே சொன்னதுக்காக திருடி வச்சிருக்காரு. அது என்னைக்கு வெடிக்க போகுது அப்படின்னு தெரியல. முத்துவோட வீடு மாரி தான் இருக்குது அந்த லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. முத்துவோட ஃப்ரெண்டுமே இருக்கார் அந்த லொக்கேஷனில். 3 அண்ணன் இருக்காங்க. முத்து அடிக்கடிக்கு ஓடுகாலி ஓடுகாலிங்கிறது தான் கொஞ்சம் என்னடா விட்டுட்டு விட்டுட்டு அதை விட்டு வரலாமே, அதுலேயே உட்காந்துருக்காரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் சின்ன தம்பியை பார்த்து சொல்லும்போதெல்லாம் பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, தனி குடித்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து போட்டிருக்காங்க மாமியார். எனக்கு தெரிஞ்சு அவங்கள தனி குடித்தனம் வைக்கிறதா இருந்தால் நானும் அவங்க கூடவே போயிடுறேன் அப்படின்னு ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு தோணுது முத்துவோட அப்பா. அதுக்காக வாயை மூடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தனி குடித்தனம் அனுப்பவே மாட்டார். அவங்க வாயை அடைக்கிறதுக்கு தான் ஏதாவது ஒன்று சொல்லுவார். பாப்போம், வெயிட் பண்ணி. என்னோட கருத்து, அவர் தனி குடித்தனம் போனால் நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.